பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். क्वेश्चनல கிடையாது, ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இது மாதிரி क्वेश्चन ஒரு 3 மார்க் क्वेश्चनல கொடுக்கலாம். ஒரு கம்பல்சரி क्वेश्चनல இது மட்டும் தான் ஸ்டேட்மென்ட் கொடுப்பாங்க. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை நீ தான் இதை எழுதணும். ப்ரூவ் தட் the multiplication inverse of a non-zero complex number z is equal to x plus iy is இது ப்ரூஃப்ங்கறனால இது கொடுக்கலாம், அந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாம். இது क्वेश्चनா கூட இருக்கலாம். இது ஒரு क्वेश्चनா கிரியேட் பண்ணி இது மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்து இத ப்ரூஃப் பண்றாங்க. எப்படின்னா prove that multiplicative inverse of a non-zero complex number z is equal to x plus iy is z ஓட multiplicative inverse ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். சப்போஸ் z ஓட multiplicative இன்வெர்ஸ் அப்படிங்கிறது z இன்வெர்ஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், அதோட ரிசல்ட் தான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணும். எப்படி பாத்தீங்கன்னா சொல்யூஷன் பாருங்க. z ன்னு கொடுத்துட்டாங்க. therefore z bar z inverse is equal to நம்ம எடுக்கும்போது கூட இங்க சொல்லும்போது என்ன சொல்ல போறோம்? ஓகே, z inverse is equal to u plus iv ன்னு இருக்கும். z inverse that is equal to u plus iv. u plus iv is multiplicative inverse of z. z inverse is equal to u plus iv is multiplicative inverse of z inverse equal to u plus iv is multiplicative inverse of z is equal to x plus iy. z inverse is equal to u plus iv தான் multiplicative inverse of z is equal to u plus x plus iy. இப்போ z equal to x plus iy-ங்கிறது நம்ம क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அதோட multiplicative inverse தான் z inverse. அந்த z inverse எப்படி இருக்குன்னா u plus iv நம்ம தான் எடுத்துக்கிறது. லெட்னு சொல்லிக்கலாம். லெட் நம்ம எடுத்துக்கிறது, அதனால இந்த லெட்னு சொல்லிக்கலாம். தென் அடுத்தது நம்ம ஜெனரலா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஓட வேல்யூ 1 ன்னு தெரியும். எப்படின்னா z into z inverse is equal to 1. z into z inverse equal to 1. இப்ப z ஓட வேல்யூ நமக்கு தெரியும். z is equal to x plus iy into z inverse ஓட வேல்யூ u plus iv is equal to 1. இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இத மல்டிப்ளை பண்ண போறோம். x into u மல்டிப்ளை பண்ணா xu, அப்புறம் x ஓட iv மல்டிப்ளை பண்ணா ixv பிளஸ் I y ஓட ஒரு u மல்டிப்ளை பண்ணா பிளஸ் iyu அப்படி ஆயிடும். பிளஸ் I y ஓட iv மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்னா i ஸ்கொயர் i into i ஸ்கொயர் i ஸ்கொயர் வேல்யூ -1. இந்த iy ஓட iv மல்டிப்ளை பண்ணா i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயர் ரிசல்ட் -1 மைனஸ் எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தா yv is equal to 1 அப்படி எழுதலாம். First x into u xu, then x into iv ixv plus iy into u iyu, iy into iv அப்பனா I மல்டிப்ளை பண்ணா i ஸ்கொயர் வேல்யூ -1 into yv is equal to 1 அப்படி எழுதியாச்சு. then அடுத்து எப்படி எழுத போறோம் பாத்தீங்கன்னா xu minus yv, the real partல ஒண்ணா சேர்த்துட்டேன். xu minus yv real part எழுதுறோம் plus I into imaginary part. இந்த imaginary என்ன இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா u ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்பனா I into yu plus xv is equal to 1 அப்படிங்கிறது எழுதுறோம். real and imaginary. அப்பனா இங்க imaginary இங்க real and imaginary என்ன இருக்குன்னா I 0 ன்னு இருக்கும். ஏன்னா imaginary இல்ல plus I 0 அப்படி எழுதுறோம். இப்போ அடுத்து என்ன சொல்ல போறோம்? equating real and imaginary parts. equating real and imaginary. equating real and imaginary. real and imaginary ஈக்குவேட் பண்ண போறோம். இதுல real என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் real ஓட தெரியும். இது real, இது imaginary. therefore ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா xu minus yv is equal to 1. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இதான் ரியலா இருக்கும். then imaginary என்ன இருக்கும்? yu plus xv is equal to 0. இது imaginary இருக்கும். இது real, இது imaginary. இப்போ இத ஈக்குவேட் பண்ணி இத 1 2 எடுத்துயாச்சு. 1 2 எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம்? இதுல u and v ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு using grammar rule யூஸ் பண்ணி u and v ஓட கோஎஃபிஷியன்ட் எடுக்க போறோம். by grammar rule
கிராமர் ரூல் எழுத போறோம். பை கிராமர் ரூல் u and v யோட கோஎஃபிஷியன்ட் சொல்ல போறோம். கிராமர் ஃபர்ஸ்ட் அதுல என்ன சொல்றோம், del ன்னு ஒன்னு சொல்றோம். del is equal to ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, u and v யோட கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்றோம், 1, u யோட கோஎஃபிஷியன்ட் x, v யோட கோஎஃபிஷியன்ட் -y. அப்படினா x -y சொல்ல போறோம். கீழ செகண்ட் ஈக்குவேஷன் u and v யோட கோஎஃபிஷியன்ட் y x. இது என்ன y x. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். இதோட டிட்டர்மினன்ட் என்ன கிடைக்கும், x into x x square, y into y y square. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம ஒரு மைனஸ் கொடுத்தனா பிளஸ் y square ஆகும். x square plus y square. இது del. then del x. del x ங்கிறது என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இது x ஓட கோஎஃபிஷியன்ட், சாரி இது u ஓட கோஎஃபிஷியன்ட், இது v ஓட கோஎஃபிஷியன்ட். அப்பனா இந்த இடத்துல சொல்லும்போது del u ன்னு சொல்லணும். ஏன்னா u and v யோட கோஎஃபிஷியன்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த C1 காலம்ஸ், காலம் 1ங்கிறது u ஓட கோஎஃபிஷியன்ட். அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் வந்து u ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்றோம்னா del u சொல்றதால இந்த இடத்துல u ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கிற இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் 10 எழுதணும். தென் v ஓட கோஎஃபிஷியன்ட்ல ஆல்ரெடி உள்ளத -y x ன்னு எழுதணும். இப்போ இத மல்டிப்ளை பண்ணா 1 into x x, இத போய் மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் 0 கிடைக்கும். தென் del u முடிஞ்சதுக்கு அப்புறம் del v, u க்கு அப்புறம் v சொல்ல போறோம். v சொல்லும்போது இது u ஓட கோஎஃபிஷியன்ட், u ஓட கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடி நமக்கு xy தெரியும். தென் v ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதும்போது காலம் 2 ல எழுதும்போது இந்த கான்ஸ்டன்ட் எழுதுறோம். எந்த கான்ஸ்டன்ட்னா 10 இருக்குல்ல, இது v ஓட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எழுத போறோம். இந்த காலத்துல எழுத போறோம். அதாவது 10 க்கு அப்ப இருக்கும். x into 0 is equal to 0. தென் இத மல்டிப்ளை பண்ணா y 1 into y y minus y ன்னு கிடைக்கும். x into 0 0, 1 into y y, ஆப்போசிட் மல்டிப்ளை பண்ணும்போது -y ன்னு கிடைக்குது. தென் கிராமர் யூஸ் பண்ணும்போது u is equal to del u by del, u ஓட வேல்யூ del u by del ஆ இருக்கும். del u ஓட வேல்யூ x by del ஓட வேல்யூ x square plus y square. then v is equal to del v divided by del, del v divided by del. therefore del v ஓட வேல்யூ என்ன, -y divided by del ஓட வேல்யூ என்ன இருக்கும், x square plus y square. u and v கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். prove that the multiplicative inverse of a non-zero complex number is z. இதான் நமக்கு வேணும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ங்கிறது நம்ம z bar, z inverse is equal to u plus iv is a multiplicative inverse. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது z inverse கண்டுபிடிச்சா போதும். z inverse கண்டுபிடிச்சா அதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸா இருக்கும். therefore z inverse is equal to u plus iv. u ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா x plus x divided by x square plus y square plus I. z inverse equal to plus I into v ஓட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு தெரியும். v ஓட வேல்யூ -y divided by x square plus y square. இத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த ப்ரூவ் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ப்ரூவ் பண்ணி ஈக்குவலா இருக்காங்க. x divided by x square plus y square plus I into -y divided by x square plus y square அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டோம். x proved. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் z இன்வெர்ஸ் எடுத்துக்கிறோம். z இன்வெர்ஸ்க்கு u plus i ன்னு கொடுத்துட்டோம். அடுத்து நமக்கு z into z இன்வெர்ஸோட வேல்யூ 1 ன்னு தெரியும். அதை வச்சு அப்ளை பண்ணி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் சொல்றோம். பிரிக்கும்போது கிராமர் ரூல் யூஸ் பண்ணி del சொல்ல போறோம், del u சொல்ல போறோம், del v சொல்ல போறோம். அதுல இருந்து u and v சொல்ல போறோம். ஃபைனலா நமக்கு தேவையான மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் z இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தேவையானதை இங்க ப்ரூவ் பண்ணோம். தட்ஸ் ஆல். थैंक यू. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கறோம். இந்த காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் அப்படி சொல்லிட்டு காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஃபார் எனி two complex numbers z1 and z2 we have z1 plus z2 is equal to z2 plus z1. இத காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதான் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணது. ரெண்டு z1 z2 two complex number எடுத்துக்கிட்டா z1 plus z2ங்கறதை z2 plus z1 எழுதலாம். இந்த क्वेश्चनல பார்த்தா காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் சொல்லிட்டு அது மட்டுமே கேட்பாங்க. வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதை நீ தான் எழுதணும். சம்டைம்ஸ் இந்த டெஃபினேஷன் கூட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டான பிரச்சனை கொடுக்கலாம், நீ தான் எழுதிக்கணும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் லைக் z1ங்கிறது என்ன, z1 is equal to x1 plus iy1 அப்படி எடுத்துக்க போறோம். z2ங்கிறது என்ன எடுத்துக்க போறோம்னா x2 plus iy2 for all x1, x2, y1, y2 belongs to R, belongs to real numbers. எல்லாமே real numbersல இருக்கு. இப்போ z1 plus z2 எடுத்துக்கோங்க. z1ங்கிறது x1 plus iy1ங்கிறது உங்களுக்கு தெரியும். then plus z2ங்கிறது x2 plus iy2ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதான் எழுதிட்டேன்.
இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன், ரியல் அண்ட் இமேஜினரி தனித்தனியா எழுத போறேன். எப்படி x1 plus x2 plus I into y1 plus y2. then இதுல இருந்து நம்ம ரிசல்ட் வந்து z2 plus z1 தான் எழுதுவோம். அப்பனா z2 னா இந்த x2 plus iy2. z2 ஏன்னா இந்த z2 பார்ட் வந்தது x2 plus iy2. இது தனியா எழுதிட்டேன். x2 plus iy2 ஏன்னா z2 கொண்டு வரதுக்கா. then z1 கொண்டு வரணும் அடுத்து. ஏன்னா ரிசல்ட்ல z2 plus z1 சொன்னால அடுத்து z1 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம், x1 plus iy1 இது மாதிரி எழுதிக்கலாம். x1 plus iy1 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா x2 plus iy2ங்கிறது z2 னு சொல்லிட்டோம். x1 plus iy1ங்கிறத z1 சொல்லிட்டோம். இப்போ நம்ம z1 plus z2 is equal to z2 plus z1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். That's all. Thank you.